ஸோ எல்லோருக்கும் வணக்கம். நான் பாலசுப்ரமணியம். நம்ம வந்து டெய்லி டெஸ்ட், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 34வது டெய்லி டெஸ்ட்ல 2 கொஸ்டின், எக்கனாமிக்ஸ்லேருந்து 2 கொஸ்டின். அந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்ற ஓவர்வியூ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் இன்ஃப்ளேஷனரி அண்ட் ஆல்சோ எக்ஸ்பிளைன் ஹவு கேன் இன்ஃப்ளேஷனரி பி வைப்ட் அவுட் அப்படின்றது சொல்றாங்க. பணவீக்கம், விலைவாசி உயர்வுனா என்ன அப்படின்றது கேட்குறாங்க. எப்படி இந்த பணவீக்கத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றதான் இந்த கேள்வி. எக்ஸ்பிளைன் இன்ஃப்ளேஷனரி. ஸோ பணவீக்கம் அப்படின்னா என்ன சார்? அப்போ சராசரியா எல்லாத்துடைய பொருளும் சராசரி ஆவரேஜ் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் பணவீக்கம். அப்ப இதோட மட்டும் நிறுத்தாம ஒரு பாக்ஸ் கண்டென்ட், அப்போ ஒரு 2-3 பேர் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்ப அவங்களுடைய டெஃபினிஷன் படி, வாக்கர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன சொன்னாரு? அப்ப அப்நார்மல் ரைஸ், சடனா நம்மளால கணக்கே போடாத விலைவாசிகள் உயருது, இல்லை என்னுடைய பணத்துடைய மதிப்பு குறையுது, 10 ரூபா வச்சுட்டு நான் நிறைய பொருள் முதல்ல வாங்கினேன், இப்ப அதே 10 ரூபா வச்சுட்டு ரொம்ப குறைவான பொருள் தான் வாங்க முடியுது, இதெல்லாம் இன்ஃப்ளேஷன். அப்ப இன்ஃப்ளேஷன் ஜெனரல் டெஃபினிஷன் ஒரு சில நபர்கள் இருப்பாங்க, புக்லயே கொடுத்திருப்பாங்க, அவங்க என்ன டிஃபைன் பண்ணாங்க அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலே பணவீக்கம்னா என்ன அப்படின்னு. அப்ப அதோடைய வகைகள், அப்ப அதுலயே வந்து ஒரு 4-5 வகைகள் இருக்கும். அந்த வகைகள் என்னெல்லாம்? அப்போ வாக்கிங் அப்படின்றத சொல்லுவாங்க, ரன்னிங் அப்படின்றத சொல்லுவாங்க, சரிங்களா? தவழ்ந்து போகிறது, நடந்து போகிறது, ஓடி போகிறது, ஜம்பிங், கெலோப்பிங் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்ப இந்த 4 விதமான இன்ஃப்ளேஷன்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். முடிஞ்சா இடம் இருந்துச்சு அப்படின்னும் பட்சத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதுல வகைகள்ல யார் யாருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அடையும் அப்படின்னு ஒரு 2-3 பாயிண்ட் சும்மா பாயிண்ட் வைஸ்ல நம்ம எழுதிட்டு, அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளேஷனரியை எப்படி நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும், சரிங்களா? இன்ஃப்ளேஷனரியை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ எப்படி சார் கட்டுப்படுத்த முடியும் இன்ஃப்ளேஷனரியை அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ என்னன்னா நம்ம முதல்ல உற்பத்தியை அதிகரிக்கணும், சரிங்களா? உற்பத்தியை குறைவா இல்லாம நம்ம அதிகரிக்கிறது எப்படி அப்படின்றத பார்த்தாலே நம்மளால இன்ஃப்ளேஷனரியை கட்டுப்படுத்த முடியும். அப்போ டிமாண்ட் எப்படி இருக்கு, சப்ளை எப்படி இருக்கு? அப்ப டிமாண்ட் அதிகமாச்சுன்னா அந்த பொருளுடைய விலை ஏறும், சப்ளை குறைஞ்சாலும் இருக்கு. அப்போ டிமாண்டையும் சப்ளையும் நம்ம எப்படி சரி செஞ்சு கொண்டு போகிறோம், அதுக்கு லாங் டேர்ம் பிளான்ஸ் என்னெல்லாம் அரசு எடுக்குது, ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ் அரசு என்னெல்லாம் எடுக்குது, அப்படி அந்த மாதிரி கணக்குல இருந்து நம்ம என்னெல்லாம் எழுத முடியும் அப்படின்றத யோசிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி, அப்போ ஆர்பிஐக்கும் இன்ஃப்ளேஷனரியை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சில அதிகாரம் இருக்கு, அவங்களுக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்கு அப்படின்ற ஒரு 2-3 டாபிக்ஸ்ல இருந்து நம்ம சொல்ல போறோம். அப்போ இந்த இன்ஃப்ளேஷனரிய சோ அரசு மூலியமா கட்டுப்படுத்துறது யாரு சார் சொன்னாங்க? ஒரு பாக்ஸ் கண்டென்ட், சரிங்களா? அதே மாதிரி ஆர்பிஐ மூலியமா கட்டுப்படுத்துறதுக்கு மானிட்டரி பாலிசி, அந்த பாலிசி, இந்த பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க, பிஸ்கல் பாலிசி அப்படின்ட்டு. அப்போ இது ரெண்டுத்தையும் யாரு சொன்னாங்க? அது ஒரு பாக்ஸ் கண்டென்ட். இந்த மாதிரி நம்ம அழகா இதோடைய ஆன்சரை சிறப்பா கொடுத்தோம் அப்படின்னா நல்ல மார்க்ஸ் நம்மளால வாங்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பாருங்க. கிரிட்டிக்கலி அனலைஸ் தி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ சிறப்பு பொருளாதார மண்டலம் பற்றி ஒரு ஆய்வு அப்படின்றத சொல்றாங்க. அப்போ இதுக்கு எப்படி சார் ஆன்சர் எழுதலாம் அப்படின்னா, கிரிட்டிக்கலி அனாலிசிஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. முதல்ல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னா ஃபுல்லா அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம கொடுத்துட போறோம், சரிங்களா? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுடைய டெஃபினிஷன் எப்போ முதல்ல ஆரம்பிச்சிருக்கு, இந்தியாவில எந்த ஊர்ல முதல்ல ஆரம்பிச்சிருக்கு, இதுக்கு சட்டம் எப்போ போட்டாங்க, இதுக்கு கொள்கை எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, அதெல்லாம் நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டா வந்துடும். நெக்ஸ்ட் இதுடைய நன்மை என்ன, இதுடைய தீமை என்ன, நாட்டுக்கு இது என்னெல்லாம் பண்ணிருக்கு, இதனால என்ன வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குமா, எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி அதிகரிக்குமா, இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல நமக்கு என்ன நன்மை வருது, இதெல்லாம் நன்மைகள். தீமைகள் இதனால என்ன சார் அப்படின்ற ஒரு 4 பாயிண்ட் இது எழுதினாலே இதுடைய ஆன்சர் நமக்கு சிறப்பா இருக்கும். அப்புறம் அரசுடைய கொள்கை, அரசு வந்து எப்படி இதை எதுக்காக கொண்டு வராங்க, எப்படி இதை ப்ரொமோட் பண்ணலாம், நம்ம இனிமே என்ன பண்ணா நமக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றது. அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னா என்ன சார்? இப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு சில இடம், அந்த இடத்துல உற்பத்தி பண்றாங்க, உற்பத்தி பண்ணி அதை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சில இடத்தை தான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்றத சொல்றாங்க, சரிங்களா? ஸோ 1965 குஜராத்ல காண்ட்லான்ற ரீஜன் தான் முதல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க பல இடத்துல வந்திருக்கு. இதுக்காக சட்டமும் இதுக்கான கொள்கையும் பாத்தீங்கன்னா 2000-2005 வந்துச்சு அப்படின்றது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல நிறைய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்கு. ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ்க்கு நீங்க கொடுத்தீங்கன்னா போதுமானதா இருக்கும், சரிங்களா? இதுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, வெளிநாட்டுல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க, இங்க நிறைய உற்பத்தி, இங்க கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றோம், இங்க நிறைய உற்பத்தியை டெவலப் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதுதான் இதுடைய மெயினான குறிக்கோளா இருக்கும். கிரிட்டிக்கலி என்ன ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மெயினானது என்ன அப்படின்னா, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி நிறைய, எக்ஸ்போர்ட் நிறைய பண்ணணும் அப்படின்றது. அப்போ வெளிநாட்டுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம ஊர்ல
நம்மளுடைய பணத்துடைய மதிப்பு சிறப்பாகும். அப்போ நமக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வெளிநாட்டுக்கு அந்நிய செலவு அணிக்கலாம், நமக்கு எந்தவித பிரச்சனை இல்லாம இருக்கும், உள்ள கட்டமைப்பு இருக்கும், இல்ல வேலை வாய்ப்புகள் சிறப்பாகுது சரிங்களா, டெக்னாலஜிக்கல் நிறைய டிரான்ஸ்ஃபர் ஆகுது வெளிநாட்டுல இருந்து, இந்த மாதிரி இதுடைய நன்மைகள் எல்லாம் நம்ம எழுத முடியும் சரிங்களா. இந்த டீட்டெயில்டா எப்படி எழுதலாம் அப்படின்றத வாங்க நம்ம பார்க்கலாம்.